மாலத்தீவுக்குள் இந்தியாவுக்கு பதிலாக நகர்கிறது ஆளில்லா விமானங்களை உயர்கடல்களில் ரோந்து செய்ய துருக்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மாலத்தீவுகள் இந்தியாவின் முக்கிய கடல்சார் அண்டை நாடுகளில் ஒன்றாகும் மற்றும் அதன் அண்டை நாடு முதல் கொள்கையின் ஒரு பகுதியாகும். ஆனால் ஜனாதிபதி முய்சு இந்திய இராணுவ வீரர்கள் தீவை விட்டு வெளியேறுவதற்கு மார்ச் 15க்குள் காலக்கெடுவை நிர்ணயித்தனர். மாலத்தீவின் புதிய அரசாங்கம் துருக்கியுடன் 37 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது மாலத்தீவு பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து இந்தியா இதுவரை செய்துள்ள பணியை அதன் உயர்கடலில் ரோந்து செல்லும் இராணுவ ட்ரோன்களை வாங்கியுள்ளது. 75 இந்திய இராணுவ வீரர்கள் தீவு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு ஜனாதிபதி முகமது முய்சு 15 காலக்கெடுவை நிர்ணயித்தார். முய்சு கடந்த செப்டம்பரில் ஆட்சிக்கு வந்தார். இந்தியாவுக்கு எதிரான பேச்சு மற்றும் இந்தியா அவுட் பிச்சரத்தில் சவாரி செய்தார். சுவாரஸ்யமாக மாலத்தீவில் நிறுத்தப்பட்டுள்ள இந்திய அதிகாரிகள் மாலத்தீவு இராணுவத்தோடு பயிற்சி அளிப்பதோடு மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைக்கு இந்தியா வழங்கிய 2 துருவ் மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு டோனியல் விமானத்தை இயக்கி பராமரித்தவர்கள். ஹெலிகாப்டர்கள் தீவு கூட்டத்தின் பல்வேறு தீவுகளிலிருந்து மாலேயில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளிகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன. இது இதுவரை 500க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான கப்பல்கள், துப்பாக்கி மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக மாலத்தீவு இராணுவத்தின் உளவு விமானங்களை டோனியர் மேற்கொண்டது. இவை இப்போது துருக்கி ட்ரோன்களால் மாற்றப்படும் வாய்ப்புள்ள வேட்பாளர் அங்கூர் கிங் ட்ரோன்களாக இருக்கலாம். அவை கடல் செயல்பாடுகள் மற்றும் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மாலத்தீவின் தற்செயல் செலவு திட்டத்தில் இருந்து துருக்கி ட்ரோன்களுக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாலத்தீவு ஊடகம் தெரிவித்துள்ளது. அரசாங்க ஆதாரங்களை மேற்கோள் காட்டி நிதி அமைச்சகம் ஏற்கனவே MNDF-க்கு பணம் செலுத்தியதில் ஒரு பகுதியை வெளியிட்டுள்ளது. மாலத்தீவு அரசாங்கம் துருக்கிய இராணுவத்துக்கு ட்ரோன்களை வழங்கி நிறுவனத்துடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தில் பணம் தவணை முறையில் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் இந்த ஆண்டுக்குள் செய்யப்பட வேண்டும். துருக்கி ட்ரோன் போரில் முன்னணியில் உள்ளது மற்றும் ஆயுதம் ஏந்திய மற்றும் நிராயுதபாணியான ட்ரோன்களின் மிகப்பெரிய ஏற்றுமதிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. ட்ரோன் தயாரிப்பில் 2 முன்னணி துருக்கி நிறுவனங்கள் துருக்கிய ஜனாதிபதி ரெஷப் ரோட்டனி மருமகன் சொந்தமான பைக்கர் டிஃபென்ஸ் மற்றும் துருக்கிய இராணுவ அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது.